அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னோட நேம் கார்த்திக். இது நம்மளோட யூடியூப் சேனல். நம்ம சில அரசியல் கருத்துக்கள், நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சினிமா பற்றின செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. இப்போ நம்ம முக்கியமான தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், யூடியூப்லேயும் சரி நியூஸில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு பிரச்சனை ரீசெண்டாக இப்போ நடந்திருக்கு. படிக்க போன மாணவியை தாக்கி அந்த பொண்ணு உயிரிழந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு இளைஞன் ராமநாதபுரம் கடலோர பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா +2 படித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நேசிக்கூடிய ஒரு பையன் அந்த பையனுக்கு வயசு 20 to 21 அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட விருப்பத்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கவனமாக, எனக்கு படிப்பில் கவனம், அந்த படிப்பில் கவனமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக, குடும்பத்தை பார்க்கணும், படிப்பில் கவனம் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனோட விருப்பத்தை அந்த பொண்ணு மறுத்திருக்கு. எனக்கு இதில் மாதிரி உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்கு. தொடர்ந்து அந்த பையன் அந்த பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது எல்லை மீறி எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னா அந்த பொண்ணோட உயிரே எடுத்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையன் அதிகமான போதை, முக்கியமாக கஞ்சா பயன்படுத்தியிருக்கான். அந்த பையன் எப்பவும் போல் ரெகுலராக அந்த பொண்ணு போயிட்டு வர ஸ்கூலுக்கு, அதாவது அந்த பள்ளிக்கும் அந்த பொண்ணு வசிக்கக்கூடிய வீட்டுக்கும் அந்த கிராமத்துக்கும் இடையில் ஒரு 500 மீட்டர் மட்டும் தான் டிஸ்டன்ஸ். 500 மீட்டர் தூரத்தில் நடந்த துயர சம்பவம் மக்கள் கண்ணு முன்னாடி நடந்திருக்குங்க. ரொம்ப 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 கவலையான விஷயம் என்னன்னா, மக்கள் கண்ணு முன்னாடி இந்த அவலம் நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த குடும்பம் சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வு அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. எப்பயும் போல் அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க. இந்த பையன் பின்னாடியே வந்துட்டு ஃபுல் போதை கஞ்சா போதையில் இருந்திருக்கான். கத்தி எடுத்து கழுத்துக்கு பின்னாடி குத்திருக்கான். குத்துனதில் அந்த பொண்ணு விழுந்து அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போச்சு. இந்த பொறுக்கி நாயை என்ன பண்ணலாம், தன்னோட காதில் சொல்கிறான், அந்த பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுனா விட்டு தொலை வேண்டியதுனடா. அவங்களுக்கு என்னடா அப்படி கிடக்குது? அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சா? அந்த பொண்ணோட குடும்ப தலைமுறை போச்சா? வம்சம் போச்சா? எல்லாமே போச்சா? அந்த குடும்பம் இழந்துருச்சா? எப்படி அந்த குடும்பம் மீண்டு வருவாங்க? 12 வயசில் அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு 16-15 வயசு இருக்குமா? புத்தி வளர்த்து பொண்ணு நல்லா வந்துடுவா, பெருசாக காப்பாற்றிடுவா, குடும்பத்தை கொண்டு வந்துடுவா, ஊரில் நல்ல பேர் கிடச்சிங்க, சொசைட்டி நல்லா வந்துடுவான்னு எவ்வளோ கண்ணோட +2 வரையும் அந்த பொண்ணை பாதுகாத்து கொண்டு வந்திருப்பாங்க. உன்னோட தேவைக்காக உனக்கு ஒரு தேவை இருந்திருக்கு, காதலுங்கிற அந்த தேவை இருந்திருக்கு. அதுக்காக அந்த பொண்ணை நீ சொல்லியிருக்க, அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணியிருக்கு. நீ சரியான ஆண்மனாக இருந்தால் நீ விலகி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பிரச்சனை கொடுத்து அந்த பொண்ணு உயிரே எடுத்திருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் இதில் அவனோட சுயநலம் மட்டும் இல்லாமல் இதில் போதைங்கிற விஷயமும் அடங்கியிருக்குங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், யூனிவர்சிட்டி ப்ராப்ளம், கோவையில் நடந்து விமான நிலையத்துக்கு பின்னாடி நடந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இன்றளவும் அது பேசப்பட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு 4 மணி நேரம் துன்பம், அந்த 11 மணிலேருந்து 4 மணி வரையும் அந்த பொண்ணு துன்பத்தை அனுபவிச்சிருக்கு. இப்பேற்பட்ட நிகழ்வுகளையும் அந்த பொண்ணு சந்திச்சிருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சொசைட்டியில் இருக்குது. முழுக்க பெண் ரீதியான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு படிக்க போகிற பொண்ணுங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனைகளுக்கு முக்கியமாக காரணமாக ஆண்கள் ஈடுபடுறதுக்கு காரணமே போதைப்பொருள் கலாச்சாரம் தான். போதைப்பொருள் தமிழ்நாட்டில் வெளிப்படைத்தன்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடந்த இந்த விஷயம், படிக்க போகிற பொண்ணுங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சுங்க, பொண்ணு உயிரே போச்சுங்க. அந்த குடும்பம் எப்படி மீண்டு வரும்? இந்த இளைஞர்லாம், இந்த பையன்லாம் ஓப்பனாகவே பேசலாங்க. இவெல்லாம் மனுஷனாக வாழக தகுதி இல்லாத பூமிக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டு தான். இந்த நாயை அதிகபட்சம் ஆக்சுவலாக போக்சோ சட்டில் தான் உள்ளே போவான்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை இல்லைனா மரண தண்டனை கண்டிப்பாக 2 கிடைக்கும். உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கிடைச்சிடும். இந்த மாதிரி நாய்ங்க வாழ்கிறதே வேஸ்ட்டு. இந்த மாதிரி பசங்க வாழ்கிறதே வேஸ்ட்டு. ஒரு பொண்ணுகிட்ட போய் விருப்பத்தை சொல்லணும், அந்த பொண்ணு பிடிக்கலன்னா மூடிக்கிட்டு விலகி போயிடணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடணும். நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையில் போயிட்டு தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகுறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை ரீசெண்டாக ரொம்ப விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்காக தமிழக முதல் பார்த்திங்கன்னா சட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இடையூறு தர மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி போனான்னா 1 ஆண்டு தண்டனை, தொடர்ந்து 2வது முறையும் போனான்னா 5 ஆண்டு தண்டனை சொல்லி கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை அமல்படுத்திட்டாங்க. இப்போ அது நடைமுறையில் இருக்குது. இப்படி சட்டங்கள் போட்டாலும் அது ஏன் பண்ண தோணுதுன்னா போதை தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை விரும்பியிருக்கான். அப்போ நார்மலாகவே ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பினான்னா ஏகப்பட்ட கற்பனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். குடும்பம் நடத்தினா இப்படி இருக்கும், குழந்தை பிறந்தா இப்படி இருக்கும், எப்படி வாழ்வோம் அப்படின்னு கற்பனையில் இருப்பான். அதை தாண்டி அந்த பொண்ணை கொல்லணுங்கிற முடிவுக்கு ஏன் போகிறான்னா இந்த மாதிரி தாங்க. போதைங்கிற ஒரு விஷயந்தான் மனிதரோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவனை கொண்டு போய் ஒரு அரக்கனை மாற்றிடுது. அப்படி அந்த போதை பண்ண விஷயந்தான் அந்த பையன் பண்ண செயல். அந்த பையன் மூலமாக அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. மாபெரும் அளவு ஒரு இழப்பீடு அந்த குடும்பம் சந்திச்சிருச்சு. அந்த குடும்பம் அழுகிறதெல்லாம் பார்க்க முடியலைங்க. வீடியோவில் கதறாங்க. படிக்க போகிற பொண்ணை வீட்டுக்கு காலையில் சிரிச்ச முகத்தோடு போயிருக்கும். திரும்பி வரும்போது உயிர் இல்லாமல் போடாமல் வந்திருக்கு வீட்டுக்கு. இது எந்த அளவுக்கு, இது எங்கே போகுது, இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப வேதனை தர விஷயமா இருக்குது. இன்னமும் சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை படிக்க அனுப்புகிறதே பெரிய விஷயங்க. நிறைய கிராமத்தில் இருக்குது. சிட்டியில் வாழ்கிற மக்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. நிறைய பழங்குடி கிராமங்கள்,
தனித்து விடப்பட்ட கிராமங்கள் எத்தனையோ கிராமங்களில் படிக்கிற பசங்க, முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க வெளியே வர்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அதையும் மீறி அந்த சமுதாயத்தில் சண்டை போட்டு அவங்க பெற்றவங்க அந்த பொண்ணை வெளியே கொண்டு வந்து விடும்பொழுது இந்த மாதிரி சில பொறுக்கி நாய்கள் தன்னோட தேவைக்காக ஒரு விஷயத்தை பண்ணி அதில் அந்த பொண்ணுக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னோன்னே உயிரை எடுக்கிற அளவுக்கு போகிறதுக்கு எப்படி மனசு வருது? அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க? இப்போ அந்த இறந்த வீட்டில் இன்னொரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது. அந்த பிள்ளையால் நிம்மதியாக படிக்க முடியுமா? அந்த ஊருக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர். இத்தனைக்கும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். என்ன பிரச்சனை? பொண்ணு பிடிக்கிறேன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானடா, மூடிக்கிட்டு உங்கள் வேலையை போய் பார்க்க வேண்டியதானே. நான் சொல்கிறேன், அப்படி என்ன உனக்கு தேவையில்லைன்னா நீ அந்த பொண்ணோட உயிர் எடுக்கிற அளவுக்கு என்ன மனநிலைமை நான் சமுதாயம் எங்கே போகுது? ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த இறந்த அந்த தங்கைக்கு ஆழ்ந்த இரங்கல் நம்ம இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அண்ணனோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த தங்கைக்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நிறைய வீடியோவில் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இனி அடுத்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நம்ம வேதனைப்படுறோம். ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சமுதாயம் எங்கே போகுதுன்னு தெரில. சொசைட்டி மேலே ஒரு அக்கறை வரும், நம்ம சமுதாயம், நம்ம ஊர், நம்ம மக்களும் அக்கறை வருமானு பார்த்தா இவன் நம்ம நம்பலாமா, நம்பக்கூடாதா, இவன் ஏன் இந்த சொந்த ஊருக்கான பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்படிலாம் நிகழ்வுகள் நடக்க செய்திகள் பரவ சொந்த ஊருக்குள்ளே இருக்கணும்னே பார்த்தா பயமாக இருக்கும். அந்தளவுக்கு தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நினைக்க வைக்கிது. இது எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரிலங்க. உண்மையிலே அவன் உண்மையிலே அந்த பையனாக வாழ தகுதியே இல்லாத, துள்ளி அருகதை இல்லாத ஒரு அரக்கன். அவனுக்கு இந்த பூமியில் இடமே இருக்கக்கூடாது, அவனை அழிச்சிருந்தான் என்னோட முடிவு. அவங்க பெற்றவங்க சொல்கிறாங்க, அந்த பையனை ஏன்ட்ட ஒப்படைங்க, அவள் செத்த மாதிரி, என் மக செத்த மாதிரி, அவனை நான் கொண்டாதான் என் பொண்ணு ஆத்மா சாந்தி. அவங்க அம்மா ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. அது உண்மை தானே. படிக்கிற பொண்ணு, பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பொண்ணு, அந்த குடும்பத்தோட முதல் தலைமுறையில் ஒரு மூத்த பொண்ணு படிக்க போகிறாள். இளைய மகள் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க சன்னதியே மூத்த மகளை தான் நம்பியிருக்கும். அப்போ அந்த அப்பங்காரன் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பான், எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பான். பிள்ளை வந்துட்டு அங்கேலாம் வந்துடும், ஏன்னா வீட்டு வேலை பார்க்க, நமக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கும், பிள்ளைக்கு ஆசையை வாங்கிட்டு போகலாம், பிள்ளை அதை சாப்பிடும், எக்ஸாம் வருது, பிள்ளைக்கு கவனமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு எவ்வளோ கற்பனை நாங்கள் அப்பயும் வாழ்ந்துருப்போம். ராமநாதபுரத்தில் கடலோர ஒரு கிராமங்க. நினச்சி பார்க்கவே வேதனைங்க. அந்த குடும்பம் இதுலேருந்து எப்படிங்க வெளியே வரும்? இந்த மாதிரி மனுஷங்க வாழவே கூடாதுங்க. கொன்று போட்டிருந்தா என்னோட முடிவு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள், நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். இதில் சில கடுமையான வார்த்தைகள் நான் பயன்படுத்தி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியலைங்க. நடந்துக்கிட்டே இருக்குது. 2 வாரம் கூட தாண்டலை அந்த கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த அந்த கொடுமை. அதுலேருந்து இப்போ அடுத்து இந்த பிரச்சனை என்ன எப்படி எடுத்துக்கன்னு தெரிலங்க. எப்படி இது கடந்து போகணும்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு ஐயா முதல்வர் சரி, அரசாங்கம் சரி, காவல்துறையும் சரி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் சரி, இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் பொறுப்போ எல்லாருமே அந்த பொறுப்பு இருக்குது. முக்கியமாக சமுதாயத்துக்கு பொறுப்பு இருக்குது, நமக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது. சமுதாயம் தானே ஒரு மனிதனோட இளைஞனோட மனநிலைமை மாற்றுறது. சமுதாயம் தானே சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க மண்டைக்குள்ளே புகுத்துறது. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் பார்க்க முடியுதாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல முடியுதா? இனிமேங்க இது எங்கே போய் முடியுதுன்னு தெரில. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கும், அந்த தங்கை இழந்த, அந்த பெண்மணி இழந்த, மாணவி இழந்த குடும்பத்துக்கு, அந்த தாய் தந்தைக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கிறேன். அந்த தங்கையோட ஆத்மா சாந்தி அடையணும். அந்த 2வது தங்கை தான் அந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகணும். அந்த தங்கைக்கு தைரியமாக இருங்க. இந்த வீடியோ மூலமாக அந்த 2வது தங்கைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மாதிரி இழப்பு இருந்துச்சு. இந்த டயத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு துணையாக இருங்க. நீங்கள் உறுதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நன்றி உறவுகளே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.